யாக்கோபு தன்னுடைய கிட்டத்தட்ட ஒரு 70-75 பேரோட சேர்ந்து தன்னுடைய ஊர்ல குடியிருக்கும் போது என்ன வருதுன்னா ஒரு பெரிய பஞ்சம் வருகிறது. அப்போ அந்த பஞ்சம் ஒரு இடத்துக்கோ இல்லை ஒரு டிஸ்ட்ரிக்டுக்கோ அல்ல, தேசம் முழுக்க, அன்றைக்கு இருக்கிற உலகம் முழுக்க என்ன வருதுன்னா பஞ்சம் வருது. ஆனா அத்தனை பஞ்சத்துல எந்த இடத்துலயுமே ஆகாரம் இல்லை. ஒரே ஒரு இடத்துல, எகிப்து அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதம் வந்திருக்குது. அவங்க எல்லாருக்குமே சாப்பாடு கொடுக்குறாங்க. நம்ம ஆடு மாடுகளை கொடுக்கலாம், நம்முடைய சொத்துக்களை கொடுக்கலாம், நம்முடைய தங்கங்களை கொடுக்கலாம். எந்தெந்த பொருட்களை எல்லாம் நம்ம கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்தது போல ஆகாரம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்படுகிறாங்க. கேள்விப்பட்டு இந்த யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை அனுப்பி போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லும் போது அவங்க முதல் விசை வரும்போது அங்க எகிப்து தேசத்துக்குள்ள போறாங்க. இவங்க போகும்போது தானியம் வாங்குறதுக்காக தான் போறாங்க. தன்னுடைய இணைத்தான் ஒருத்தன் இருக்கிறான், எதுவுமே தெரியாது, ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் எதுவுமே தெரியாது. ஆனா இவர்கள் யோசேப்பை கண்டுபிடிக்காட்டாலும் யோசேப்பு முற்றத்துல வந்த உடனே யாரை கண்டுபிடிச்சிட்டான்னா இவங்களை கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடிச்ச உடனே என்ன பண்ணிட்டானா, நீங்க யாரு அப்படின்னு ஒரு மிரட்டினா பாருங்களேன். நீங்க உண்மையிலே இந்த தேசத்துக்கு நீங்க வேவு பார்க்க தான் வந்திருக்கிறீங்க, எந்த இடத்துல ஓப்பனா இருக்குது அந்த இடத்துல பார்த்து திருடிட்டு போலான்னு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா அப்படியே கலங்கிடுறாங்க. இல்ல இல்ல நீங்க அப்படியெல்லாம் நினைக்காதீங்க, நாங்க நிதஸ்தர், எங்களுக்கு அந்த மாதிரி பொய்யெல்லாம் பேச தெரியாது. உடனே அவன் கேட்கறான், சரி நீங்க எத்தனை பேரு, உங்க ஃபேமிலி என்ன அப்படின்னா மொத்தத்தையும் சொல்றாங்க. ஆனா அதுல ஒண்ணு என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, எங்களுக்கு ஒரு தம்பி இருந்தான், அந்த தம்பி காணாம போயிட்டான், அதுக்கப்புறம் அந்த தாய் இன்னொரு பிள்ளைய பெத்தெடுத்தாங்க, அந்த பிள்ளை மட்டும் எங்க அப்பா கூட இருக்குதுன்னு சொன்னான். இப்ப யோசேப்புனுடைய தாயினிடத்துல பிறந்த ஒரே ஆள் யோசேப்புன்னு நினைச்சிட்டு இருந்தா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பென்யமீன் ஒருத்தன் இருக்கிறான், அவன் பிறக்கும் போதே அவங்க அம்மாவே இறந்துட்டாங்கன்னு சொன்ன உடனே இந்த யோசேப்புக்கு தன்னுடைய சொந்த ரத்த சம்பந்தமான தன்னுடைய அம்மாவுடைய வயிற்றுல பிறந்த அந்த பென்யமீனை பார்க்கலான்னு ஆசையா இருக்குது. ஆனா கூட்டிட்டு வரல. ஏன் கூட்டிட்டு வரல, எதுக்கு நீங்க விட்டுட்டு வந்தீங்க? எங்க அப்பா விடவே மாட்டாருங்க, எங்க அப்பா ஏற்கனவே ஒரு பையனை தொலைச்சிட்டாரு, அவருக்கு அவனை ரொம்ப பிடிக்கும், இப்ப அவனும் போயிட்டான், அதுக்கப்புறம் இவனை பிடிச்சிட்டாரு, இப்ப இவனையும் தொலைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா எங்க அப்பா ரொம்ப கஷ்டப்படுவாரு, அதனால எங்க அப்பா கூட இருக்கிறான்னு சொல்லும்போது யோசேப்பு என்ன சொல்றான் அப்படின்னா, அவங்களுக்கு சோறு தரேன், ஆனா அடுத்த டைம் நீங்க பென்யமீனை கூட்டிட்டு வராம இந்த ஏரியா பக்கமே நீங்க என்ன பண்ண கூட வரக்கூடாது, நீங்க வந்தா என் முகத்தை கூட பார்க்க மாட்டீங்க. ஒரே ஒரு இடத்துல தான் ஆகாரம் இருக்குது. தன்னுடைய பிள்ளைகளை அனுப்பி அந்த ஆகாரத்தை வாங்கிட்டு வர்றதுக்கு யாக்கோபு போங்கப்பா, எதுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சியை பார்த்துட்டு இருக்கிறீங்க, போயிட்டு ஆகாரம் வாங்கிட்டு வர வேண்டியதானேன்னு சொல்லும் போது இவங்க சொல்றாங்க, இல்ல 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 அவர் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு, தம்பி வராம நாங்க என்ன பண்ண முடியாது. அப்ப அவங்க அப்பா போராடுறாரு, இல்லப்பா நான் எப்படி தர முடியும், ஏற்கனவே ஒரு பையனை இழந்துட்டேன், அந்த வருத்தமே எனக்கு முடியல, எனக்கு அதை குறித்து நிறைய கேள்விகள் இருக்குது. எப்படி என் பிள்ளை இறந்தான், அவனை அடக்கம் பண்ணும்போது கூட நான் பார்க்கல, அவனுடைய முகத்தை கூட கடைசியை நான் பார்க்கல, அதுக்கு நான் தான் காரணம், நான் தான் என் பிள்ளைய அனுப்புனேன், நான் தான் அவனுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்புனேன், நான் மட்டும் அனுப்பாம இருந்தா என் பிள்ளை என் கூட உயிரோட இருக்கும்ல, நான் அனுப்புனதுனால தான் என் பிள்ளை செத்து போயிருச்சு. வேற வழி இல்லாம இந்த ஒரு காரியத்திற்காக குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் எங்க அப்பா சாகடிச்சிட்டாருன்னு இவங்க சொல்லிடக்கூடாதுன்னு விருப்பமே இல்லாவிட்டாலும் தன்னுடைய பென்யமீன் என்கிற மகனை இவங்க கூட பத்திரமா கூட்டிட்டு வாங்கப்பா, பத்திரமா கூட்டிட்டு வாங்க, நீங்க என் பிள்ளைய பத்திரமா கூட்டிட்டு என்னை பார்க்குற வரைக்கும் நான் கண்டிப்பா தூங்க மாட்டேன், நான் சமாதானமா இருக்க மாட்டேன் அப்படின்னு அந்த பிள்ளைய அனுப்பி விடும்போது வேதம் சொல்லுகிறது, அவனுடைய இருதயம் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா அப்படியே கலங்கி போய் தத்தளிச்சுட்டே இருக்கிறது. தன்னுடைய பிள்ளை திரும்பி வருவானா, தன்னுடைய பிள்ளையை திரும்பி பார்க்க முடியுமா, அவனுடைய வாழ்க்கையை குறித்த ஒரு பெரிய கேள்விக்குறி. மூத்த பையன், என்னுடைய யோசேப்பு எப்படி இறந்து போனான், கர்த்தர் எப்படி அவனை அனுமதிக்கலாம்? ஆனா வேதம் சொல்லுகிறது, அவர்கள் திரும்பி வரும்போது இப்போ ஒரு பென்யமீனோடு மட்டுமல்ல, இத்தனை ஆண்டுகளாக யாக்கோபுக்கு இருந்த அந்த பெரிய கேள்விக்குறிக்கு ஒரு பதிலையோட கர்த்தர் அவர்களை புறப்பட்டு வர பண்ணி கர்த்தர் யாக்கோபுக்கு ஒரு பெரிய இளைப்பாறுதலை கர்த்தர் தந்தார். நான் நம்புகிறேன், நம்பர் 1, முதலாவதாக இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் பேசுகிறார். உங்க வாழ்க்கையிலே
ஒருவேளை 2024 வருடம் வரைக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறி, கடந்த நாட்களிலே இழந்த காரியத்தை குறித்து ஒரு பெரிய கேள்விக்குறி, உங்க பிள்ளைகளை குறித்து ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன் இப்படி நடந்துருச்சு, எதுக்கு இப்படி நடந்துருச்சு, இதுக்கு என்ன பதில் ஆண்டவரே வச்சிருக்கிறீங்க, இதுல என்ன நன்மை வச்சிருக்கிறீங்க? கண்டிப்பா இது தீமை தான், இதுல ஒரு நன்மை வச்சிருக்கிறது மாதிரி எனக்கு தெரியல, இப்படிதான் நீங்க நடத்திட்டு போகணுமா, இதுதான் உங்க வழியா? ஏதோ ஒரு கேள்விக்குறியோடு உங்களுடைய இருதயம் இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் கூட ஒருவேளை சமாதானமே இல்லாமல் இருக்கலாம். அந்த காரியத்தை நினைக்கும் போது உங்களுடைய இருதயம் கேள்விக்குறியினாலே தத்தளித்து கொண்டே இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்று வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். எப்படி இளைப்பாறுதலை தருவேன் என்றால், இந்த ஆண்டு உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுக்கிற ஆண்டு. உங்க பிள்ளைக்கு, உங்க பிள்ளையினுடைய வாழ்க்கையை குறித்த கேள்விக்கு இந்த ஆண்டு பதிலை கர்த்தர் தரப்போகிறார். அது நீங்கள் ஆச்சரியப்படுகிற விதமாக இருக்க போகிறது. ஆண்டவர் உங்களுக்கு தருகிற அந்த பதிலிலே நீங்கள் திருப்தியாக போகிறீர்கள், நீங்கள் சமாதானமாக போகிறீர்கள். ஆமென். உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் கேட்ட அந்த கேள்விகளுக்கு கர்த்தர் பதிலை தரப்போகிறார். ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே? இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே? அவனை, அந்த யாக்கோபை போல உங்களுடைய இருதயம் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஏன் ஆண்டவரே என் பிள்ளை இப்படி, ஏன் ஆண்டவரே என்னுடைய குடும்பம் இப்படி, ஏன் ஆண்டவரே என்னுடைய சரீரம் இப்படி, திரும்ப திரும்ப கேட்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் இந்த ஆண்டு முடிகிறதற்குள்ளே அந்த கேள்விக்கு ஒரு பெரிய பதிலை வைத்திருக்கிறார். அந்த பதில் உங்களை துக்கப்படுத்துகிற விதமாய் இருக்காது. அந்த பதில் உங்களுக்கு திருப்தியான பதிலாய் மாறும். அந்த பதிலிலே நீங்கள் எழும்புவீர்கள், அந்த பதிலிலே நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். இத்தனை ஆண்டுகளும் பார்க்காத ஒரு மகிழ்ச்சி, ஒரு தேவ சமாதானம் அந்த பதில் மூலமாய் கர்த்தர் கொண்டு வருவார். உங்க பிள்ளையினுடைய வாழ்க்கையில் அந்த பதிலை கர்த்தர் தருவார். நம்புறவங்க மேல கரங்களை தட்டி, எஸ், இந்த ஆண்டு பதில் கொடுக்கிற ஆண்டு, என்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுக்கிற ஆண்டு, என்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுக்கிற ஆண்டு. ஆமென். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கேள்விகளை உண்டு பண்ணுகிற ஆண்டவர் முடிவையும் கொடுக்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறார்.